அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தீன் பேசுகிறேன். இந்த செய்தித்தாள் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வாட்ஸ்அப்லேயும் மற்ற ஊடகத்துலேயும் ரொம்ப அதிவேகமாக வைரலாக பரவி வர்றது. அந்த செய்தித்தாளில் உள்ள செய்தி என்னென்னா, இந்த மாதிரி காரைக்கால் நிறவி பகுதியில் 2 பேர் சந்தேகத்துக்குரிய இடமாக நின்று கொண்டிருந்தார்கள் அப்படின்னும், அதை ஒரு காவல்துறையை சேர்ந்த போலீஸ்காரர் ஒருத்தர் வந்து அவங்கள நெருங்கும் போது 2 பேரும் தப்பி ஓடி இருக்கிறார் அப்படின்ற மாதிரியாகவும், அதில் அவங்கள துரத்தி பிடித்ததுக்கப்புறமா விசாரிக்க போகும்போது அவங்க 2 பேர் கையிலையும் மெத்தஃபெட்டமைன் அப்படிங்கிற இந்த அப்படிங்கிற இது இங்கே ஐஸ்ன்னு சொல்கிறாங்க, மெத்துன்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தஃபெட்டமைன் வந்து ரொம்ப கொடுமையானது. ஒன்ஸ் நீங்கள் மெத்தஃபெட்டமைனுக்கு அடிமை ஆகிட்டாங்க. மெத் லேபுன்னு சொல்லுவாங்க. மெத் லேப்னா மெத்தஃபெட்டமைன் தயாரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் மெத் லேப் அப்படின்னு சொல்கிறது. இந்த மெத்தஃபெட்டமைனை பற்றின நான் ஏற்கனவே எக்கச்சக்கமான ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன். அது குறித்து அது சகஜமாக விற்பனைக்கு வருது, புழக்கத்தில் இருக்குது, நாகூரை சேர்ந்தவங்க அதை கடத்தலில் ஈடுபடுறாங்க அப்படின்ட்டும் அடிக்கடி அவேர்னஸ் கட்டுரையாகவும் வீடியோக்களாகவும் அந்த மெத்தஃபெட்டமைனோட கொடூரத்தை பற்றியும் நான் விரிவாக பேசியிருக்கிறேன். Police officer, search warrant! I think meth has destroyed this community. From just one puff off a pipe, you can stay high for a day. It doesn't just take a little piece of you, it takes all of you and everything good in your life. Methamphetamine, the most addictive illegal drug in America. Since Frontline first looked at meth back in 2005, new laws have been passed to control the key ingredients in the drug, which are also found in popular cold medicines. But now, the meth cooks have found a way around the laws, and the pharmaceutical industry is fighting to stop new controls. அது இப்போது இந்த மெத்தடு ஒன்ஸ் அடிக்ட் ஆகிட்டாங்கன்னா ஜெனட்டிக்கலாக அவங்க காலத்துக்கும் அவங்களோட சந்ததியும் பாதிக்கும். ரெண்டாவது அவங்களையே ஒரு ஜோம்பி மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டோட்டலாக அவங்களோட செயல்பாடு, அவங்களோட வாழ்க்கையை சிதைச்சிரும். இது வந்து ஒரு சாதாரண சாராயம் மாதிரி, இந்த நிக்கோட்டின் அடிக்ஷன் மாதிரி, டொபேக்கோ இப்படின்லாம் நீங்கள் ரொம்ப லேசாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் அறியாமையை நினச்சி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு சாராயம் கூட குடிகாரம் கூட அந்த வயிறு நிரம்ப மட்டும் குடிப்பான், அப்புறம் அவனுக்கு போதை ஆகிட்டா கீழே விழுந்துருவான். ஆனால் அந்த மெத்தஃபெட்டமின்ங்கிறது வந்து கொடுமையிலும் கூட கொடூரமானது. அதாவது வார்த்தையால் விவரிக்க முடியாத அளவுக்கு கொடூரமானது. இந்த மெத்தஃபெட்டமின் வந்து நான் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றின அவேர்னஸ், இதை பற்றின விஷயங்கள்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதில் தாக்கம் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி நீங்கள் கலிஃபோர்னியா ஏரியா பக்கம் போனீங்கன்னா தெரியும். Yep, that's meth. And your hypodermic needle that about punctured my arm fell out from your hat. He's dealing. How many bags do we have? I honestly would talk about 4 baggies. You have the right to remain silent. Anything you say can and will be used against you in the court of law. மெத்தஃபெட்டமினோட அடிக்ஷனில் அகப்பட்டவங்க. இன்னும் மேலை நாடுகள்லேயும் சரி, அரபு நாடுகளிலும் மெத்தஃபெட்டமினுக்குள்ள தண்டனை வந்து கடுமையாக இருக்கும். இப்போ இந்த தம்பி வந்து நிற்கிறப்ப நாகூரை சேர்ந்த ஒரு தம்பியோ ஜென்னாஜா தெருவை சேர்ந்தவர் என்று போட்டிருக்கு. அவரும் இவரும் நண்பர்கள் 2 பேரும் மெத்தஃபெட்டமின் கையில் வச்சு விற்றுட்டு இருந்திருக்கிறாங்க. இது பிடிச்சு விசாரிக்க போகும்போது மேலும் நாகூரை சேர்ந்த 2 பேர் வந்து இதில் புதுமனை தெருவும் தெற்கு தெருவை சேர்ந்த 2 நபர்கள் வந்து இதில் கைதாகிறாங்க. இந்த தெற்கு தெருவை சேர்ந்த நபரையும் புதுமனை தெருவை சேர்ந்த நபரையும் நன்கு நாகூரை அறியும். எல்லாத்துக்கும் இது இட்ஸ் ஓப்பன் சீக்ரெட் மாதிரி எல்லாத்துக்கும் தெரியும் இவங்க எதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இவங்களோட ஆடம்பரமான பைக்கு, போக்குவரத்து, இவங்களோட கேங்கு, இவங்களோட ஸ்ட்ரக்சர் எல்லாம். நான் தாக்கப்பட்டதும் இதே நபர்களால் தான், இதே நபர்களை சேர்ந்த இதே காரணத்துக்காக. நாகப்பட்டினத்தில் பள்ளி வாசலில் தொழுகை முடித்து வரும் நபரை இளைஞர்கள் சூழ்ந்து கொண்டு தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. தாக்கப்பட்டவர் யார்? தாக்குதலின் பின்னணி என்ன?
நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரைச் சேர்ந்தவர் தீன் மரைக்காயர் என்கிற ஷேக் அலாவுதீன். இவர் அமெரிக்காவில் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். தற்போது விடுமுறையில் நாகூரில் உள்ள தனது வீட்டிற்கு வந்து குடும்பத்துடன் வசித்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள சில இளைஞர்கள் அவரது வீட்டின் அருகே உள்ள பூட்டி கிடக்கும் வீட்டிற்குள் ஏறி குதித்ததாக கூறப்படுகிறது. இதனை ஷேக் அலாவுதீன் கண்டித்து அந்த இளைஞர்களின் பெற்றோர்களிடமும் கூறியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த இளைஞர்கள் ஷேக் அலாவுதீனை தாக்குவதற்கு திட்டமிட்டிருக்கின்றனர். கடந்த வெள்ளிக்கிழமை ஷேக் அலாவுதீன் பள்ளிவாசலில் தொழுகை முடித்துவிட்டு வந்த நிலையில் அவரை வழிமறித்த கும்பல் பயங்கரமாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த அவர் தற்போது ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் இளைஞர்கள் சிலர் தொழுகை முடித்துவிட்டு வரும் அலாவுதீனை வழிமறித்து தாக்கும் சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திவிட்டன. மேலும் அவரை தாக்குவதற்கு திட்டமிட்டு இளைஞர்கள் பேசிக்கொள்ளும் ஆடியோவும் வெளியாகி இருக்கின்றன. இந்த நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர்களை நாகூர் போலீசார் கைது செய்யவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்டவர் கூறும்போது, தன்னை தாக்கியதை வீடியோ ஆதாரத்துடன் போலீசிடம் புகார் கொடுத்தும் இதுவரை அவர்களை கைது செய்யவில்லை என்றும், தாக்குதலில் தனது இடது கண் பகுதியில் காயம் ஏற்பட்டு உணர்வில்லாமல் போய்விட்டதாக தெரிவித்துள்ளார். நான் ஏன் ஒரு வீட்டு பூட்டி கிடக்கிற வீட்டு கொள்ளையில் ஏன்ப்பா போய் என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்க போய் அந்த பசங்க இவங்கள்ட்ட உதவி நாடுறாங்க. இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கந்தூரியில், அந்த கந்தூரியில் தான் கந்தூரி 2வது நாள் நான் தாக்கப்படுறேன். அல்லது ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழிட்டு வர போகும்போது அப்போ தான் நான் தாக்கப்படுறேன். அந்த தாக்கப்படுறதுல முக்கியமாக ஈடுபட்டிருந்த நபரும் இந்த செய்தித்தாளில் வரக்கூடிய இம்ரான்ற நபர் தான் என்னை தாக்குறாப்புல. அவரோட சேர்ந்து இன்னும் சிலரும் சேர்ந்து தாக்குறாங்க. இவங்களுக்கு பின்னணியில் இருக்கிறது திமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர். இப்போ இவங்கள என்னை தாக்கினதுக்கப்புறம் இவங்க மேலே நான் கேஸ் ஃபைல் பண்ணுறேன். ஆனால் அவங்களோட டாக்டிக்ஸ் எப்படி இருக்குன்னா, நான் அவங்கள தாக்குனதாக அவங்க கவுண்டர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக அங்கே ஒரு செட்டப்பை ஏற்படுத்தி அவங்களோட அரசியல் பின்புலத்தையும் அதிகார வர்க்கத்தோட தொடர்பையும் பயன்படுத்தி காவல்துறையில் சில பேர் அவங்களுக்கு அறிமுகமான அவங்கள யூஸ் பண்ணி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அரசியல் புள்ளியை அங்கே ஜிஹெச்சுக்கு கொண்டாந்து அவங்க களம் இறக்குறாங்க. அப்படி களம் இறக்க போகும்போது நல்ல வேளை எனக்கு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்ததுனால என் மேலே ஒரு குற்றம் என் மேலே எஃப்ஐஆர் போடாமல் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அல்லாட உதவினால் இப்போ நான் தப்பித்தேன் அந்த டயத்தில். ஸோ 15 days நான் இருக்கிறேன். எனக்கு வந்து டபுள் விஷன் டிப்ளோபியா அந்த இது அந்த கண்ணில் பாதிப்பு ஏற்படுது, தலையில் பலமான அடி. ஸோ அதை மீண்டு வர்றேன். வந்ததுக்கப்புறமா இன்னும் அந்த கேஸ் நடவடிக்கையில் காவல்துறை துரிதம் காட்டலை. இதனால் வரைக்கும் வேறு ஒரு ஐஓ மூலியமாக இதை மீண்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன். அதுக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் இசைவும் தெரியல, மாற்று நடவடிக்கையும் எடுக்கலை. ஸோ கோர்ட் அணுகிறேன். இப்போ எஸ்பி அவர்களோட நேரடி பார்வையில் இது விசாரணை இருக்குது அப்படின்ற மாதிரி நிலையில் இருக்குது. இப்போ இதன் மத்தியில் தான் அந்த சம்பவத்தில் என்னை தாக்கின இம்ரான் இந்த சம்பவத்திலையும் இந்த கைதில் நடவடிக்கையிலும் இருக்கிறார். ஆக மொத்தத்தில் மெத்தஃபெட்டமின்ங்கிறது சகஜமாக இந்த நபர்களால் விற்கப்படுது, கடத்தப்படுது, கொண்டு எல்லாமே டோட்டலாக இவங்க அதுலேருந்துலாம் வெளியே வரல. அது அந்த தொழிலை விட்டு வெளியே வரல, அந்த தொழிலில் தான் இருக்கிறாங்கங்கிறது இந்த கேஸ் மூலயமா தெளிவாக தெரிய வருது நம்மளுக்கு. அப்போ இது இப்படியே விட்டாக்கா இப்போது இளைஞர்கள் மத்தியில் நீங்கள் வந்து போதையில் இருக்கிறவங்க இங்கே தண்ணி அடிச்சுட்டு போதை அப்படின்னு சொல்ல முடியாது, கஞ்சா அடிச்சுட்டு போதைன்னு சொல்ல முடியாது. மெத்தஃபெட்டமின்ங்கிறது கொடூரமானது. மெத்தஃபெட்டமின் வந்து சூடோஃபெட்ரின் அந்த சளி மாத்திரைகள்லேருந்து ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் மூலயமா தயாரிக்கப்படுறது. அது வந்து அந்த ஹோல் ஜென்ரேஷனையே பாதிக்கும். இப்போ அப்பட்டமாக இந்த செய்தி வந்து நான் இந்த இந்த உம்ராவில் இருக்கும் போதும் நான் அல்லாட்ட கேட்டது தான், எல்லாம் இவங்கள வந்து ஒழிச்சு கட்டு, இவங்க கைது ஆகாமல் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு அல்லாட்ட வச்சது. காரைக்கால் பாண்டிச்சேரி போலீஸ் மூலயமா இன்றைக்கி கைதாக இருக்கிறாங்க. அப்போது நான் கேட்கக்கூடிய கேள்வின்னா, இங்கே உள்ள விஜிலன்ஸ் என்ன செய்யுது? லோக்கலில் உள்ளவங்களுக்கு நன்றாகவே தெரியும். இவங்க இவங்களுக்கு இங்கே பிடி வாரண்ட்டு இவங்க கைதாக போகிறாங்க அப்படின்ன உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மேலே நாகூரில் ஒரு பண்ணை ஒன்று இருக்குது, அந்த பண்ணையில் போய் ஒழிஞ்சிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இவங்களோட நெட்வொர்க்கு பெரிய நெட்வொர்க்கு தான். இவங்களால எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறது
பட்டவர்த்தனமாக தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் இதுக்கு அல்லாவுக்காக என் கூட அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு, ஏன்னா நான் அல்லாட்ட முறையிட்டேன், இந்த செய்தி வந்திருக்கு எனக்கு, என் கூட அல்லாஹ் நிற்கிறான். இது ஆக்சுவலாக நிறைய பாண்டிச்சேரி போலீஸ் தான் வந்து பிடிச்சிருக்கு. சரி, பாண்டிச்சேரி போலீஸ் அந்த நிறவில 2 பேரை பிடிச்சிருக்கிறதோட அது அவனும் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இங்கே வந்து இவங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு போயிருக்கிறாங்க. இது எல்லாமே இது இப்போ என்ன விஷயம் என்னண்டாக்கா, இப்போ இது வந்து லோக்கல் ஸ்டேஷனுக்கு தெரியும். நான் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் என்னோட கேஸோட அவங்களுக்கு தெரியும். இவங்க இது பண்ணுறாங்கன்ற ஊரே அறிஞ்ச விஷயம். விஜிலன்ஸுக்கு தெரியும், இங்கே உள்ள புலனாய்வுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஆனால் இது மெயின் சப்ளையரே இம்ரான் தான். ஹெட் ஆஃப் தி அந்த குரூப்பே இம்ரானாக இருக்க போகும்போது எப்படி இங்கே உள்ள லோக்கல் சர்வேலன்ஸுக்கும் விஜிலன்ஸுக்கும் தெரியாமல் போணுச்சு அப்படின்றத, பெரிய இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கு தெரியாமல் போணுச்சுங்கிறத பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது. நிறவிலேருந்து பிடிச்சி வந்து அவன் உடுக்கவும் இவனை கட்டி விட்டுருக்குறான். இவன் தான் எனக்கு கொடுத்தான் சப்ளை பண்ணான்ட்டு. அப்போ இது இது யாரை நம்பி நீ எதில் இறங்குவா? நீ போய் இப்போ சாலம் இதில் மவன் சொல்கிறீங்களா, அவனை கொண்டு போய் இதில் இணைச்சி விட்டோம்னா அவனும் தான் இருக்கிறானுவோ. அவன் இல்லாமலாம் இந்த கேங் இல்லை. இது பெரிய சிண்டிகேட்டு, பெரிய கார்ட்டலு. இந்த பெரிய இப்போ இந்த 4 பேர் மட்டும்தான் இவங்களுக்கு தெரியுது. ஆனால் இதுக்கு பின்னணியில் பெரிய குரூப், அந்த காய்ஸ் இந்த காய்ஸு, ரெட் காய்ஸ் அந்த காய்ஸ் இப்படின்னு இருக்க போகும்போது இந்த காய்ஸ் எல்லாமே பின்னணியில் இருக்கிறானுங்க. அது கரெக்டு. இது நீ ஆதங்கப்படுறது நான் ஆதங்கப்படுறதே இல்லை. இது டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த விஷயம் இது டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. இது நீ இப்போ உனக்கும் எனக்கும் தெரியுது, உனக்கும் எனக்கும் தெரியறத விட டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும். அப்ப டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சும் டிபார்ட்மெண்ட் இதுல எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இந்நேரம் போன் டிராப்பிங் இருந்திருக்கணும், சர்வேலன்ஸ் இருக்கணும், விஜிலன்ஸ் இருந்திருக்கணும், எல்லா விதமான இன்டெலிஜென்ஸும் கேதர் ஆயிருக்கணும். கிட்டத்தட்ட 1 வருஷம் மேட்ரு நான் தாக்கப்பட்டு நான் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் இது ஹாஸ்பிட்டல் இருந்து 1 வருஷமா நான் கத்திட்டு இருந்தோம். இவங்க இப்போ இது வந்து எனக்கு ப்ரெஷர் கொடுக்க இது நல்ல ஒரு சப்ஜெக்டா போயிடுச்சு. அப்ப நீங்க என்ன இது அப்ப என்ன தான் இருக்கு, லாலஸா தெரியலையா? அப்ப நாளைக்கு இதன் மூலியமா ஒருத்தர் தாக்கப்பட்டு நான் சொல்றேன் இல்ல இது போதை மருந்து கேங் சிண்டிகேட் தான் இது பின்னாடி இருக்க, இதுக்கு பின்னாடி ஹாஜா அசுனதி இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கலாம், ஹாஜா அசுனதிக்கு ஒண்ணுன்னா மாவட்ட செயலர் கௌதமன் வராருன்ற தெளிவா நான் சொல்றேன். இந்த லிங்க் தெளிவா ஏற்படுத்துறேன். அப்போ இதுல அப்பர் ஹேண்ட் வந்து மாவட்ட செயலர் கௌதமன் வந்து இறங்குறாரு. இப்ப சுஹைலுக்கோ இல்ல இம்ரானுக்கோ இல்ல இந்த சாலமித்ர மவனுக்கோ இல்ல இந்த கார்டல் இந்த சிண்டிகேட் சேர்ந்து எவருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இப்ப சுஹைல் வந்து டக்குன்னு ஹாஜா சுரேந்திரனை கூப்பிட்டு வந்தோம். ஹாஜா சுரேந்தருக்கு அங்க உள்ள காவல்துறையில இருக்கிற ஆட்களை தெரியுது. அப்ப காவல்துறையால இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கு ஹாஜா சுரேந்தர் உடனே கௌதமனை பிடிச்சி எடுத்துட்டு வந்துடுறான். அப்போ இது முழுக்க திமுக மறைமுகமா இது பின்னாடி இருக்குங்கிறது உனக்கு தெரியுது, ஊர்லயே எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு நல்லா தெரியுது திமுக இருக்கு பின்னாடின்ட்டு, மறைமுகமா இருக்கு. நேரடியா அவர் கௌதமனுக்கு தெரியுமா இந்த ஊர்ல இப்படி ஒரு மெத்தபெட்டமின் வந்து இறங்குதுங்கிறது இந்த கௌதமனுக்கு தெரியுமாண்டா அது எனக்கு தெரியல. அது அவர்கிட்ட கேட்டப்பதான் தெரியும். அப்ப இது திமுக முழுக்க கெட்ட பேர் தானே. இதுல போய் நம்ம போய் என்னத்த பேச முடியும்? நான் போய் பேசிட்டு வருவேன், என்ன பின்னாடியே வந்து எனக்கு வேற ஒரு வினைய வச்சு விடுவாங்க. இல்ல இங்க இந்த ஊர்ல நீ எதிரிக்கு எதிரி நண்பன்ட்டு எவனாச்சும் ஏதாச்சும் ஒண்ணு வந்து செய்யறதுக்கு ரெடியா இருக்கலாம். இது மனசு வெறுத்து எக்கடுங்கட்ட நாசமா போட்டுன்னு விடுறத தவிர வேற வழி கிடையாது. என்னத்த நீ என்னன்னா எல்லாரும் என் தோல்ல வச்சு துப்பாக்கி சுட பாக்குறாங்க. பட் நான் யார் இதுக்கு பூனைக்கு யாரும் மணி கட்டுறது? இப்ப நான் கட்டுறதா? நான் போய் எஸ்பியை பார்த்து பேசுவேன். பேசினாலும் என்ன ஆகும்? அவரும் கூட அரசியல்வாதிக்கு இப்ப கௌதமனியே எல்லா விஷயத்திலயும் கந்தூரி கூடு இழுக்கிற விஷயத்திலயும் கௌதமன்ட கை இருக்க, நத்தர் மூலியமா நத்தருங்கிறவர் மூலியமா கௌதமன்ட கை இருக்கு, எல்லாத்துலயும் கௌதமன் கை இருக்க. அப்ப ஆத்திரம் வருதுல்ல, கோவம் வருதுல்ல, கௌதமன் ஏன் இப்படி அத்துமீறி ஒரு சர்வாதிகார போக்கில ஒரு வைஸ்ராய் மாதிரி நடக்கிறாரு அப்படின்னு கோவம் வருது. அப்ப 163 தொகுதியில எப்படி திமுக ஜெயிக்கும்? இப்ப நம்பியார் நகர் மக்களே கௌதமன் மேல கோவமா தானே இருக்கிறாங்க. இப்ப நானுமே கூட கௌதமன் நடவடிக்கை சரியில்லை, காவல்துறையிலேயே இந்த கௌதமன் தலையிடுறாரு. மாவட்ட செயலாளரான 4 எம்எல்ஏ வச்சு சமாளிக்கிறான்றதுக்காக அவர் வந்து எல்லாத்துக்குமே அவரு இறங்கி எல்லா விதமான அத்துமீறலுக்கும் அவர் துணை போவாரா? மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அந்த அறிவானா இதான் விற்காதீங்கடா, வித்தா அவங்க பிடிச்சதுன்னு சொல்லணும்.
இவரை யார் கட்டுப்படுத்துறது? கௌதமனை திமுக தலைமை தான் கட்டுப்படுத்தணும். அப்ப நான் காலங்காலமா திமுகவுக்கு ஓட்டு போட்டவன் இப்ப அதிமுகவுக்கு ஓட்டு போடுற நிலைமைக்கு தள்ளுறாரு இவரு. இது தப்பா இருக்க, ரொம்ப தப்பா இருக்க. இல்ல நான் பேசின திமுக காரங்க 163வது வார்டு நாகப்பட்டினம் தொகுதியில பேசின திமுக காரங்க அத்தனை பேருமே அதிருப்தியில இருக்கிறாங்க கௌதமன் மேல. ஏன்னா இவர் பண்றது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ இவருக்கு தான் இப்போ இந்த தொகுதியும் திருப்பியும் கொடுக்க போறாங்க போல இது எம்எல்ஏ சீட்டை. அப்ப எப்படி கௌதமனுக்கு பேச்சு அடிப்படுது. என்னடா இது பெரிய தலைவலியா இருக்குது அப்படின்ட்டு தான் இப்போ இவர் ஜெயிச்சான்னு வச்சுக்க, சும்மா மாவட்ட செயலகத்துக்கு போகும்போது ஆடுவாரு. ஆமா இல்ல சும்மா மாவட்ட செயலகத்துக்கு போகும்போது ஆடுவாரு. இப்போ இன்னும் எம்எல்ஏ ஆயிட்டான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். எல்லா விதமான அநியாயங்களும் எல்லா விதமான சட்டவிரோதமும் தலைவிரித்து ஆடும். இது உன்னோட ஒப்பீனியனோ என்னோட ஒப்பீனியனோ மக்கள் ஒப்பீனியனோ இங்க ஏன்னா இப்ப எனக்கு திமுக பிடிக்கும்பா, உதயநிதியை பிடிக்கும்பா, நான் சப்போர்ட் பண்றேன்ப்பா, நான் ஷேர் பண்றேன், நான் ஆதரவு தெரிவிக்கிறேன். பட் இருந்தாலும் இப்ப இவர் இது வந்து கௌதமன் இது வந்து முகம் சுளிக்கிற மாதிரிலாம் இருக்கு. நேத்து கூடு இழுத்துட்டு வர போகும்போது நான் பண்ண ஜமாத்து கூடாதுன்னு ஒரு பைலா போட்டிருக்கு. ஆனா இவரு நத்தருங்கிறவருக்கு சப்போர்ட் பண்றாரு கௌதமன். இவர் மூலியமா இந்த தாளத்தப்பட்ட இந்த கேரளா பீட் அந்த ட்ரம்மு எல்லாத்தையும் அடிச்சுட்டு போறதுக்கு முழுக்க முழுக்க அரசியல் தலையீடு இருக்குங்கிறது பட்டவர்த்தமா எல்லாருமே ஊர் மக்களே வெளிப்படையா பேசுறாங்க, திமுக காரங்களே பேசுறாங்க. சரி யாருன்னு தெரியல, இப்ப நத்தர்லாம் யாருன்னு தெரியல. அப்புறம் ஜமாத்து நாகப்பட்டினம் ஜமாத்து வந்து அதுக்கு ஒரு பொதுவாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. இப்போ நான் நினைக்கிறேன் நாகப்பட்டினம் ஜமாத்தான காலங்காலமாக கூடு கந்தூரி இழுத்துட்டு வந்தாங்க. இப்போ அரசியல் பலத்தோட ஏன் நத்தரு போன்றவர் இறங்குறார்? இதுதான் என்னோட கேள்வி. இது நாகப்பட்டினத்து வட்டாரத்தை பொறுத்தவரை திமுக பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணும். அது நல்லா தெரியுது, பட்டவட்டமா தெரியுது. ஏன்னா வெறும் 4000-5000 ஓட்டு தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அப்போ கடந்த தேர்தலில் இப்போ இன்னும் மோசமா தோப்பாங்க. சரி நான் அப்புறம் பண்றேன், வைக்கிறேன். இந்த போதைங்கிறது கடுமையான விஷயம். இந்த 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 அதுலேயும் இந்த மெத்தஃபெட்டமின்ங்கிறது ரொம்ப கொடூரமான விஷயம். இதை வந்து சர்வசாதாரணமாக இவங்க சாராயம் போல் சாராய கடத்துகிற கேஸில் உள்ளக்க வைக்கிறதும், ஜாமீனில் திரும்பி வர்றதும், இல்லை இவங்க கூட்டாளிகள் வெளியே இருக்க போகும்போது கூட்டாளிகளை வச்சு வேலைகளை முடிக்கிறதும் இப்படின்ற மாதிரியே ஈஸியாக எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இதை வந்து கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கணும். இதை வந்து புலன் விசாரணை செய்யணும். இதை ரூட்டை வந்து வரைக்கும் போகணும். ஏற்கனவே ஒரு எஸ்பி இருந்தார், வடநாட்டை சேர்ந்தவர். அவர் டக்குன்னு எனக்கு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. அவர் வந்து நல்ல நடவடிக்கை எடுத்தார். 2 கண்டெய்னர் ஃபுல் ஆஃப் கஞ்சா வந்து அந்த சாப்பாட்டு இலையில் வச்சு மறைச்சிட்டு கொண்டாந்தாங்க. அதை ஈசிஆரில் வச்சு மடக்கி பிடிச்சார். ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப துரிதமாக வேலையெல்லாம் பார்த்தார். பட் இது என்னமோ இவங்களுக்கு நல்ல எல்லா விதமான விஜிலன்ஸும் செய்திகளும் இவங்களால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா பண்ணலாம். ஃபோன் கான்வர்சேஷனை ட்ராப் பண்ணலாம், கால் ரெக்கார்ட்ஸ் எடுக்கலாம். ஹைலி விஜிலண்ட், ஹைலி சொஃபஸ்டிகேட்டட், ஹைலி டேலண்டட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஆனாலும் ஏனோ தெரியல, நாகூரில் தெற்கு தெருவில் புதுமான தெருவை சேர்ந்த ஜெனஜா தெருவை சேர்ந்த இன்னும் பல குரூப்புகள் இருக்குது, பல கேங்குகள் இருக்குது. அந்த கேங்கு இந்த கேங்கு எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று அஃபிலியேட்டட். அவங்க இந்த போதை மருந்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் நல்லா அவங்களுக்கு இல்லாத விஜிலன்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் ஏன் இந்த மேம்போக்காக மெத்தனமாக இருக்கிறாங்கன்னு எனக்கு புரியலை. அது வந்து இதனால் என் உயிர் பாதிப்புக்குள்ளானாலும் சரி, எனக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, ஃபீஸ் அபிலெல்லாம் எல்லாம் எனக்கு இருக்கிறான். இதுக்கு நடவடிக்கை எடுக்கிற சரியான நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும்.